நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு, உங்களுடைய மனசில் ஒரு நீங்கா வழியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் உள்ள கவலைகள் வருத்தங்கள் எல்லாம் விலகும். இனிமே தான் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு உண்மையான பாண்டிங் கல்யாணம் முடித்தப்ப நீங்கள் ஒரு அந்யுன்யமாக வாழ்ந்தப்ப எப்படி 2 பேரும் புரிதலோட வாழ்ந்தீங்களோ அந்த புரிதல் இப்போ இந்த மாதம் ஆணி மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். ஸோ அதே போல் நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கட்டாயமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது சந்தோஷத்தை தொலைச்சிட்டு குடும்ப உறவுகள் கூட ஒரு அந்யுன்யமாக வாழ முடியல, குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க முடியல, கூட பிறந்த உறவுகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டாக பேச முடியல, மனசு விட்டு பேச முடியல அப்படின்னு என்னென்ன வருத்தங்கள் என்னென்ன வலிகள்லாம் இருக்கும். அதாவது உறவுகள் மூலமாக ஏற்பட்ட வலிகள் எல்லாம் நீங்கி அதே உறவுகள் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர். ஓகேவா? அப்போ எந்த உறவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த உறவு உங்கள் கூட கம்யூனிகேஷன் ஆவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஏற்றம், கவலையே படுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா லாபம் வீட்டுக்கு வரும். புரியுதா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர முடிகிறது கணக்கு. கொஞ்சம் வீட்டில் சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளோ நாட்கள் தேவையில்லாத விரைய செலவு ஏற்படுச்சுல, அந்த விரைய செலவு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாங்குவதற்கான
வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக, சாப்பாடு விஷயங்களை அசால்ட் ஆகக்கூடாது. இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக நைட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால கூட்டு தொழில் செய்கின்ற ரிஷபராசி அன்பர்கள் எக்காந்த கொண்டோம் பார்ட்னர் பார்த்துக்குருவாருன்னு அசால்ட்டாக விட்டீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வட்டம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உறவுகள் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் நீங்கள் உணரக்கூடிய தருணம். ஸோ இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப் அற்புதமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மனை பார்த்து மனசார வழிபாடு செய்யும். மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. ஓகேவா? காலையில் போங்க அல்லது சாயங்காலம் போங்க. ஸோ ஏதோ ஒரு டைம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலை போய் வழிபாடு செய்யுங்க. எல்லா விதமான ஏற்றமும் எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும்.